அரசனிடம் கடவுளிடமிருந்து வாக்குறுதியை உறுதிப்படுத்த ஒரு அடையாளத்தை கேட்கும்படி கூறினார். ஆகாசம் மறுத்துவிடவே எசாயா கடவுளிடமிருந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வருகை முன்குறிக்கப்பட்டதாகவே இருந்தது. ஆண்டவர் தாவீதின் வம்சாவளியில் யூதாவிற்கு ஒரு எதிர்காலம் இருக்கும், அந்த எதிர்காலம் இம்மானுவேல் மூலம் நிறுவப்படும் என்று கூறப்படுகிறது. 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் கூறுகையில், பிற இனத்தார் அனைவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்து இயேசுவின் பெயர் விளங்க அவர் வழியாகவே நற்செய்தியில் கடவுள் தம் தூதர் வழி அறிவித்த இறை திட்டத்தை யோசேப்பு கடவுள் உணர்வோடு ஏற்று குழந்தை இயேசுவின் காவலரானார். இறை தூதருக்கு யோசேப்பு செவி சாய்த்ததால் பிறந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடும் உரிமை பெற்றார். பெண்ணின் பெருமையை போற்றி மரியாவை மனைவியாக ஏற்ற மனப்பாங்கிலும் இயேசு பாலனை ஏரோது அரசரிடம் சதித்திட்டத்திலிருந்து காக்க மறைந்து திரிந்த நாட்கள் ஏற்படுத்திய வேதனை சோதனைகளிலும் அவரின் மனிதநேய பண்பு விழுகிறது. எல்லாம் வள இறைவா தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று எரிவாய்க்கு நடித்த வழியாக கற்பித்தேன். பொது பணிக்குள்ளாக இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியிருந்த உப்பை தாண்டியுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூயாவியாருடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் கொண்டாடுகின்றோம். ஆமென். எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளாகிய ஆண்டவரிடம் ஓர் அருள் அடையாளத்தை கேட்டு ஆகாசிடம் இறைவாக்கினர் கூற அவர் வருகிறார். இறைவாக்கினர் எசையா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார். கருவுற்றிருக்கும் கண்ணி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று கூறும் எசையாவின் வார்த்தைகளை கவனத்துடன் கேட்போம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரோ, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? அதனால் ஆண்டவர் தாமே அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பிறப்பு இறப்பு உயிர்த்தெழுதல் உலகிற்கு மீட்பு வழங்கவே என இறைவாக்கினர்கள் மூலம் கடவுள் அறிவித்தார். தன் மகனை உலகிற்கு மனிதனாக அனுப்பி தூய ஆவியின் துணையால் உலகினை திடப்படுத்தி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் இயேசுவின் பணியை நாமும் தொடர முடியும். தாவீதின் மறைவிலான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் உரோமைக்கு எழுதிய திருமுகல் திருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமியா நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாலும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தியை பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளுமாகிய பவுல் எழுதுகிறது. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினமிடமிருந்தும் அவர்களுக்கு அமைதி உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் தாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். தூய ஆவியானவரால் மட்டும்தான் கணவன் மனைவி மத்தியிலே ஒரு பிரமாணிக்கம் என்பது நிச்சயமாக இருக்க முடியும். எந்த ஒரு குடும்பம் தூய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, குடும்ப ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த குடும்பத்திலே நிச்சயமாக அந்த குடும்பம் முழுவதும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும். அப்போஸ்தலர் பணியிலே அதிகாரம் 10 வாசிக்கலாம். கொர்னேலியுஸ் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு படை தளபதி. அவருக்கு கீழே ஒரு 1000க்கு மேலாக படை வீரர்கள் இருப்பார்கள். இருப்பினும் அவர் வீட்டிலே அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் குடும்ப ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் கொர்னேலியுடைய குடும்பம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து குடும்பத்தோடு அவர்கள் ஜெபித்ததினால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதே தூய ஆவியானவருடைய வரங்களுக்காக நாம் ஜெயிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அற்புத குழந்தை இயேசு நம்முடைய இதயத்திலே குடிகொள்ள வேண்டும் என்றால்
எவ்வாறு நம்முடைய அன்னை மரியாள் தூய ஆவியானவரால் கருவுற்றிருப்பது போல அதே தூய ஆவியானவருடைய வல்லமையும் சக்தியும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். Yeah.
செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் ஜெருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவாரே, வாருங்கள் அவரை ஆராதிப்போம். தேவராஜன் வருவாரே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர்கள். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர்கள். தேவராஜன் வருவாரே, வாருங்கள் அவரை ஆராதிப்போம். தேவராஜன் வருவாரே. முடிசூடிய இஸ்ரவேலின் ராஜன் ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி அரசு ஆளுவார்.